நம்ம உலகத்தோட ரத்த நாளங்களா ஓடிக்கிட்டு இருக்கிறது ரத்தம் இல்ல, அது கச்சா எண்ணெய். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் காலையில நீங்க எழும்புறீங்க, நியூஸ்ல மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற எல்லா எண்ணெய் கிணறுகளும் வறண்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தியானது வெளியே வந்து அப்படி இருக்கு. இது ஏதோ ஒரு சினிமா கற்பனையான விஷயம் இல்லை, சினிமாவில் வர கற்பனையான கதையும் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் நடக்க போகிற ஒரு யதார்த்தமான உண்மை. நம்ம கார், பைக், பிளேன், ஏன் நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் இருக்கிற பிளாஸ்டிக் வரைக்கும் எல்லாமே இந்த எண்ணெயை நம்பித்தான் இருக்கு. இந்த வீடியோவில் அந்த எண்ணெய் தீர்ந்து போனால் நம்ம வாழ்க்கை எப்படி தலைகளாக மாறும் என்பதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னு தெரிஞ்ச முதல் சில மணி நேரங்களில் உலகமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் எண்ணெய் நிறுவனங்களோட பங்குகள் எல்லாமே பூச்சத்துக்கு வந்துடும். இதனால உலக பொருளாதாரம் தலைகீழா மாற ஆரம்பிக்கும். அடுத்த சில நாட்கள்லயே பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்கு உயர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் பணத்தை கொடுத்தாலும் பெட்ரோல் கிடைக்காது. இதனால சரக்கு லாரிகள் ஓடாது. லாரிகள் ஓடலைன்னா உங்க வீட்டுக்கு வர்ற அரிசி, பருப்பு, காய்கறிகள் எதுவுமே வராம போயிடும், முழுமையா நின்றுடும். சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ட்ராக்குகள் எல்லாமே காலியாயிடும், அங்கே பொருட்களே இருக்காது. மக்கள் சாப்பாட்டுக்காகவும் எரிபொருளுக்காகவும் ரோட்டில் இறங்கி சண்டை போட ஆரம்பிப்பார்கள். இது ஒரு பெரிய உள்நாட்டு கலவரத்துக்கு வழிவகுக்கும். இதன் மூலம் முதல் ஒரு வாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு பேரழிவானது இதன் மூலம் ஆரம்பிக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்ததாக நடக்க போகிறது உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கமே ஏற்படும். இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படிச்சு கொண்டிருக்கிற அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகளோட முழு கவனமும் மத்திய கிழக்கு மேலதான் இருக்கு. ஏனெண்டா அங்கதான் எண்ணெய் இருக்கு. ஆனா அங்க எண்ணெய் தீர்ந்து போயிட்டா சவுதி அரேபியா, துபாய், கத்தார் போன்ற நாடுகளோட செல்வாக்கு காணாம போயிடும். அங்க வேலை பார்க்கிற லட்சக்கணக்கான வெளிநாட்டு மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு புதிய ஒரு அதிகாரமானது பிறக்க ஆரம்பிக்கும். பெட்ரோல் போனால், அதாவது கச்சா எண்ணெயானது இல்லாமல் போனா அதுக்கு பதிலாக பேட்டரி காலமானது வர ஆரம்பிக்கும். அப்போ லித்தியம், கோபால் மாதிரியான தாதுக்கள் அதிகமாக இருக்கிற நாடுகள் தான் உலகத்தோட புதிய பாஸாக செயல்படுவார்கள். இதனால உலக நாடுகளுக்கு இடையில புதிய புதிய கூட்டணிகளும் பிரிவுகளும் உருவாகும் என்பதுதான் உண்மை. இதே நேரத்தில் இருட்டில் இருந்து வெளிச்சத்தில் வருவதற்கான அடுத்த நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். இவ்வளவு பாதிப்புகள் இருந்தாலும் மனித இனம் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போகாது. எண்ணெய் இல்லைன்னா என்ன, சூரிய ஒளி இருக்கு, காத்து இருக்கு, கடல் அலை இருக்குன்னு உலகம் மின்னல் வேகத்தில் கிரீன் எனர்ஜி பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் மெதுவாக நடந்துகிட்டு இருந்த எலக்ட்ரானிக் வாகன மாற்றங்கள் அடுத்த ஒரு மாசத்திலேயே அசுர வேகத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமா இயங்குற விமானங்கள், கப்பல்களை உருவாக்குறது தான் இன்ஜினியர்களோட ஒரே ஒரு வேலையா அப்ப இருக்கும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலும் இருக்கு. நாம யூஸ் பண்ற போனா இருக்கட்டும், மருந்து மாத்திரைகளா இருக்கட்டும், உரங்களா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பெட்ரோலியம் ஒரு முக்கியமான மூலப்பொருளா இருக்கு. அதுக்கு மாற்று கண்டுபிடிக்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும். இந்த மாற்றத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை முன்ன மாதிரியே இருக்காது. அமேசான்ல ஆர்டர் பண்ணினா அடுத்த நாளே பொருள் வர்ற காலம் எல்லாம் மாறிடும். ஏனெண்டா லாஜிஸ்டிக் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். மக்கள் முடிஞ்ச வரைக்குமே தங்களுக்கு தேவையான உணவை தங்களை சுத்தியே உற்பத்தி பண்ணிக்க ஆரம்பிப்பார்கள். ஆடம்பரமான கார்களுக்கு பதிலாக சைக்கிள்களும் பொது போக்குவரத்தும் அதிகமாக பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். நகரங்களோட அமைப்பும் மாற ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு பக்கம் இந்த மாற்றத்தால பூமி, இந்த உலகம் ரொம்ப சுத்தமாக மாறும். ஏனெண்டா நாங்கள் பயன்படுத்துகிற காராக இருக்கட்டும், எரிபொருளால் இயங்குகின்ற வாகனங்களாக இருக்கட்டும், அதாவது கச்சா எண்ணெய் போன்ற எரிபொருளால் இயங்குகின்ற வாகனங்களாக இருக்கட்டும், இதனைத்துமே சுற்றுச்சூழலை பாதிக்குது. ஆனால் இதோட பாவனையானது இல்லாமல் போகும்போது காற்று மாசுபடாது, இந்த பூமியானது சுத்தமாக மாற ஆரம்பிக்கும். தொழிற்சாலைகள் பாவனை இல்லாததால தொழிற்சாலைகளிலிருந்து வருகின்ற புகையானது குறைஞ்சு ஓசோன் படலம் தானாகவே சரியாக மாறும். இயற்கை பழைய நிலைக்கு திரும்பும். இது ஒரு கசப்பான சூழல்ல கிடைக்கிற ஒரு இனிப்பான மாற்றம் என்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த உலகமானது சுத்தமாக மாற ஆரம்பிக்கும். சரி, மத்திய கிழக்கு நாடுகள்ல எண்ணெய் தீர்ந்து போச்சு, உலகமே குழப்பத்தில் இருக்கு. இந்த நேரத்தில் அமெரிக்கா சும்மா இருக்குமான கேள்வி உங்களுக்கு எழும்பும். அங்கதான் அமெரிக்கா உண்மையான நரிவேலியை ஆரம்பிப்பார்கள். முதல்ல அமெரிக்கா பண்ற வேலை வளங்களை வளைக்கிறது. மத்திய கிழக்கில் எண்ணெய் இல்லைன்னா என்ன, ஆர்டிக் துருவ பகுதியில் இருக்கிற பனிகளுக்கு அடியில் ஏகப்பட்ட எண்ணெய் ஒளிஞ்சிருக்கு என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். உடனே சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் இல்லைன்னா ஆராய்ச்சி பண்றோம்னு ஒரு காரணத்தை சொல்லி
அமெரிக்கா அங்கே போய் கொடிகளை நாட்டுவார்கள், அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வார்கள். அதே மாதிரியே வெனிசுலா இல்லைன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் கொஞ்சமாக மிச்சம் இருக்கிற எண்ணெய் கிணறுகளை தங்களோட முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். இதற்கு அவங்க வைக்கிற பேர் சர்வதேச பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா அந்த எண்ணெய்கள் அனைத்துமே அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு போகக்கூடாது, கிடைக்கக்கூடாது என்பதை தடுக்கும் விதமாகத்தான் அமெரிக்கா அந்த நாடுகளை கைப்பற்றுவார்கள். இரண்டாவது, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலக நாடுகளை அமெரிக்கா அடிமைப்படுத்த நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். இன்னைக்கு எண்ணெய் விற்று சம்பாதிச்ச மாதிரி நாளைக்கு தன்னோட எரிசக்தி தொழில்நுட்பத்தை எனர்ஜி டெக்கை வச்சு சம்பாதிப்பதற்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுவார்கள். மற்ற நாடுகள் எல்லாமே தடமாறி சோலார் நியூக்ளியர் பவர்னு மாறும்போது எங்ககிட்ட இதோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கு, ஆனா இதற்கு நீங்க இவ்வளவு டாலர் தரணும்னு சொல்லி அமெரிக்கா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பெட்ரோல் வித்த காலத்தை விட இந்த டெக்னாலஜியை விற்கின்ற காலத்தில் தான் அமெரிக்கா இன்னும் பெரிய கொளுத்த லாபம் அடைவார்கள் என்பதுதான் உண்மை. மூணாவது, அமெரிக்கா செய்கிறது டாலர் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கான அனைத்து நடவடிக்கையிலும் ஈடுபடுறது. இன்னைக்கு உலகத்தில் எண்ணெய் பிஸ்னஸ் முழுக்க டாலரில் தான் நடக்குது. இதனால தான் அமெரிக்கா இன்னுமே ராஜாவாக இருக்கு. எண்ணெய் தீர்ந்துட்டா, அதாவது கச்சா எண்ணெயானது இல்லாமல் போகும்போது டாலரோட மதிப்பானது குறைய வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்க அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உலகத்தில் இருக்கிற மற்ற முக்கியமான வளங்கள், உதாரணத்துக்கு லித்தியமா இருக்கட்டும், இல்லைன்னா சுத்தமான தண்ணி, இப்போ நாங்கள் குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணியாக இருக்கட்டும், இதோட பிஸ்னஸில் டாலரை லிங்க் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட டாலரை வச்சு தான் நீங்கள் எதையுமே வாங்க முடியுமேங்கிற அந்த ஒரு பிடியை அமெரிக்கா விடவே மாட்டார்கள், ஸ்ட்ராங்கான பிடியாக பிடிப்பார்கள். கடைசியாக எதிரிகள், அமெரிக்காவோட எதிரிகளை முடக்கிற நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபடுவார்கள். சீனா மாதிரியான நாடுகள் மாற்று எரிசக்தியில், அதாவது இவி பேட்டரிஸில் வேகமாக முன்னேறிக்கிட்டு வரும்போது அந்த பேட்டரியை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்காம அமெரிக்கா தடுப்பார்கள். அந்த தாதுக்கள் கிடைக்கிற நாடுகளில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி, அதாவது இந்த பேட்டரிகளை உருவாக்குறதுக்கு தேவையான தாது பொருட்கள், மூலப்பொருட்கள் எந்த இடத்து அதிகமாக கிடைக்குதோ அந்த நாடுகளில் குழப்பத்தை உண்டாக்கி அங்கே சீனா நுழைய முடியாத அளவுக்கு அமெரிக்கா செய்வார்கள். அதில் அமெரிக்கா கில்லாடி என்பதுதான் உண்மை. மொத்தத்தில் சொல்ல போனால் எண்ணெய் கிணறு காஞ்சி போயிருக்கலாம், ஆனால் அமெரிக்காவோட தந்திரம் இன்னைக்குமே காயாது. ஒரு பக்கம் அமைதியை பேசுவார்கள், இன்னும் ஒரு பக்கம் உலகத்தோட மொத்த கண்ட்ரோலையும் தங்களோட விரல் நுனியில வச்சுக்க அமெரிக்கா ட்ரை பண்ணுவார்கள். இதுதான் அமெரிக்காவோட அந்த நரித்தந்திரமாக இருக்கு, நரித்தந்திர அரசியல். இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மத்திய கிழக்குல கச்சா எண்ணெயானது தீர்ந்து போறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாட்டுக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான ஒரு பாடம். இத்தனை வருஷமா பூமிக்கு அடியில இருந்த வளத்தை நாம சுரண்டு முடிச்சிட்டோம். ஒருவேளை கருப்பு தங்கம் தீர்ந்து போற அன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு அமைதியானது நிலவும். ஏனென்றா பல வருஷமா இன்னைக்காக நடந்த போர்கள், அரசியல் சூழ்ச்சிகள், இரத்த கிளறிகள் எல்லாமே அன்னைக்கு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாம நினைச்சு கொண்டிருக்கோம் எண்ணெய், அதாவது கச்சா எண்ணெய் இல்லைன்னா உலகமே இருட்டாயிடும்னு. ஆனா அது உண்மை இல்லை. மனிதன் எப்பவுமே இக்கட்டான சூழ்நிலையில தான் ரொம்ப வேகமா சிந்திப்பான். பெட்ரோல் இன்ஜின் சத்தம் நின்று போன அதே இடத்துல சத்தம் இல்லாத மின்சார வாகனங்களும், அதாவது எலக்ட்ரிக் வாகனங்களும், சுத்தமான காத்துல இயங்குற விண்ட் மில்களும் அதிகமா உருவாகும். ஒருவேளை அன்னைக்கு தான் நம்ம பூமி நிம்மதியாக மூச்சு விட ஆரம்பிக்கும்னு சொல்ல முடியும். ஏனென்றால் சூழலை மாசுபடுகின்ற எந்த ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்களும் அங்கே இருக்காது. கச்சா எண்ணெயால் இயங்குகின்ற இயந்திரங்கள் செய்யப்படாது. இதனால சுற்றுச்சூழலானது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ உருவாகும். இப்ப நம்ம முன்னாடி இரண்டு வழிதான் இருக்கு. ஒன்று, கச்சா எண்ணெயானது தீர்ந்து போற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் வர்ற பேரழிவை சந்திக்கிறது. இரண்டாவது, இப்பவே விழிச்சு கொண்டு மாற்று எரிசக்தியை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வார்னிங் பெல் ஏற்கனவே அடிக்க ஆரம்பிச்சிடுது. அமெரிக்காவோட நரித்தந்திரமான அரசியலாக இருக்கட்டும், இல்லை சீனாக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற போட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு கச்சா எண்ணெய் இல்லாத உலகத்தில் இயற்கை யாரு சரியாக புரிஞ்சு வச்சிருக்காங்களோ, அதாவது இயற்கையை யாரு சரியாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக இருப்பார்கள். எண்ணெய் முடிஞ்சு போகலாம், ஆனால் மனிதனோட தேடலும் அறிவியலும் என்னைக்குமே முடியாது. கருப்பு தங்கத்தில் இருந்து பசுமை ஆற்றலை நோக்கி நாம் போகிற இந்த பயணம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் நம்ம சந்ததியினர், நம்மளுடைய வருங்காலத்தினருக்கு நாம் விட்டு போக போகிற உண்மையான சொத்தாக இருக்கும். இந்த கருப்பு தங்கம், கச்சா எண்ணெய் என்று சொல்லப்படுகின்ற கருப்பு தங்கம் ஒரு காலத்தில் கண்டிப்பாக எடுக்க முடியாத அளவுக்கு இல்லாமல் போகும். அது தீர்ந்து போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் பசுமை தங்கத்தை தேடித்தான் போக வேண்டி இருக்கும். அதுதான் எங்களுக்கான மாற்று சக்தி, நிலையான சக்தியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே கச்சா எண்ணெயானது முழுமையாக இல்லாமல் போனால்
என்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்த்துருக்கோம். இது இப்போ பார்க்கும்போது கச்சன்னு இருக்குத்தானே, இது கற்பனையான கருத்துன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கச்சான்னு முழுமையாக தீரும் என்பதுதான் உண்மை. அப்போது கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.